சிலருக்கு பல வாழ்நாள், சிலர் 50 வயசு கிராசிங், 40 வயசு கிராசிங், 20 வயசு கிராசிங். சோ ஒவ்வொரு ஏஜ் காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம். பட் அதன் காலகட்டத்துல நாம் சரியாய் நமக்கு எல்லாம் நடந்திருக்குதா? ஆனா இயற்கையை பாருங்க, ஒரு மரத்தை பாருங்க, ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு செடியை பாருங்க, கரெக்டான பீரியடுக்கு கரெக்டான நேரத்துக்கு அவைகள் பூக்குது, பிஞ்சு விடுது, காய்க்குது, பழமாகுது, பறிக்கப்படுகிறது. அது எல்லாமே சீரா இருக்கு. ஆண்டவர் சீசனாக வச்சிருக்காரு. மாம்பழத்துக்கு ஒரு சீசன், திராட்சைக்கு ஒரு சீசன், பல சீசன்களை தேவன் வைத்திருக்கிறார். அதன் காலங்களிலே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் சரி, உன் குமாரனும் சரி, உன் குமாரத்தையும் சரி, நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளிலும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படியாக. ஏன் அகால மரணம்? ஏன் ஆக்சிடென்ட்? ஏன் தற்கொலை? ஏன்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த வார்த்தைகளுக்குள்ளுக்குவே சீர்திருத்தப்படுவதற்குண்டான அர்த்தங்களை ஆண்டவர் ஒரு நெகட்டிவ் வச்சிருக்கிறார். தேவனுடைய கேரக்டர் என்ன, அவருடைய ஆட்டிடியூட் என்ன, அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய நடத்தைகள், அது எப்படி இருக்கும்னா, தீமையை நன்மையினால் வெல்லுகிற அனுபவம். உலகம் எப்படி இருக்கு? ஒரு ரவுடி அடிச்சிட்டான்னா, தோற்கப்பட்ட ரவுடி அவன் ஒரு பலவான் ஒரு 10 பேரை சேர்த்துட்டு போய் அடித்தவனை போய் அடிக்கிறான். தீமையினாலே வெல்லுகிற அனுபவத்தை தான் நம்ம அதிகமாய் பார்க்கிறோம். ஆனால் வேதத்தின் வாயிலாக நாம் தீமையை எப்படி வெல்வோம் என்றால், நன்மையினால் மாத்திரம்தான் தேவன் அதை வெற்றி காணுகிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். ஆபார் என்கிற வார்த்தை எபிரேயத்துல மனிதர்களால் தேவனுக்கு கோபத்தை மூழ்க செய்வதும் கோபத்தால் நிறைய செய்வதும் என்கிற வார்த்தை தான் அபார் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம். அபார் என்கிற வார்த்தை நாம் பிரித்து எழுதுகிற பொழுது இது ஆயின் என்று சொல்லுவார்கள். இந்த உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வடிவமைப்பு புஸ்தகம் உங்க கையில இருக்கும், இதுதான் ஆயின். இந்த வார்த்தை தான் ஆயின். ஆயினுடைய வேர்டு டெஃபினிஷன் என்னென்றால் கண். அடுத்து பேத். இந்த எபிரேயத்தினுடைய இரண்டாவது எழுத்து பேத். இதுதான் பேத். பேத் என்றால் வீடு என்று அர்த்தம். மூன்றாவதாக ரேஷ். ரேஷ் என்பது இங்கே இருக்கக்கூடிய 20வது எழுத்து. ரேஷ் என்றால் தலை என்று பெயர். கண், வீடு, தலை. கோபத்தினுடைய டெபினிஷன்ஸ் என்ன என்றால், இந்த கண்கள் தேவனை பார்த்து தேவ சாயல் பெற்றிருக்குமானால் தேவன் கோபப்பட போவதில்லை. அவனுடைய வீடு கர்த்தருக்குள்ளாய் இருக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதத்தின் வீடா இருந்தா தேவன் கோபப்பட போவதில்லை. ரேஷ் என்கிற மனிதன் தலை. ரேஷ் என்றால் ஹெட் என்று போட்டிருக்கோம். இந்த தலை தேவனுக்குள்ளாக வீட்டில் வசிப்பதும் தேவனுடைய பார்வையை பார்க்கக்கூடிய ஒரு சாயல் பெற்றிருந்தால் தேவன் கோபப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் மனிதனுடைய கண்கள் என்ன ஆயிப்போச்சு? தெய்வீகமற்றதாக மாறி போச்சு. அன்காட்லி என்று சொல்லுவார்கள். இந்த அன்காட்லியான பார்வைக்கு மனிதனுடைய கண்கள் போனதுனால உள்ள இருக்கிற ஆத்மா இந்த கண்களினால் ஈர்க்கப்பட்டிருக்கிற நெகட்டிவ் எமோஷன்ஸ் அந்த ஆத்மாவில் பதிவான மாத்திரத்தில் ஆத்மாவுக்கு நமக்கு ஒரு பவர் இருக்கு, எமோஷனுக்கு ஒரு பவர் இருக்கு. சரீரத்தில் இருக்கக்கூடிய இரத்த நாணல்கள், நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய நரம்பு மண்டலம் 42,750 கிலோமீட்டர்ஸ் தான் நம்முடைய நரம்பு மண்டலம். 42,750 கிலோமீட்டர்ஸ் நம்முடைய நரம்பு மண்டலம். சரீரத்தில் இருக்கக்கூடிய கணுக்கள்
248 லிம்பஸ். இவ்வளவு நம்முடைய சரீரத்தில் இருக்கு. கண்களால் காணக்கூடியவைகள் அந்த வேத் என்று சொல்லப்பட்டிருக்கிற வீடு, தேவன் வாழுகிற ஆலயம் இந்த இருதயம். நீதிமொழிகள் 3:3 நம்ம வாசித்தோம், கிருபையும் சத்தியமும் உங்களை விட்டு விலகாதிருப்பதாக நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகைகளை எழுதிக்கோ. இப்போ கிருபையும் சத்தியத்துக்கு பதிலாக தெய்வீகமற்ற பார்வைகள், எமோஷன்ஸாக நம்முடைய இருதயத்தில் இறங்கி தேவன் வாழுகிற ஆலயத்துக்கு பதிலாக பிசாசுகளின் கலைக்கூடமாக மாறுகிறது மனிதனுடைய இருதயம். ஆகையினாலே இந்த மனிதன் என்கிற அந்த ஹெட் அவன் எதுக்குள்ள போயிடுறான்னு கேட்டீங்கன்னா, நெகட்டிவ் அப்ரோச்சஸ் உள்ள வந்து பகிரங்கமா இறங்கி. சரி, ஆண்டவர் இந்த அபார் என்கிற இந்த கோபப்படுகிற இந்த வார்த்தையில உள்ள என்ன மறைமுகமா வைத்திருக்கிறார்? நியூமரிக்கை கால்குலேட் பண்ணும்போது ஆயினுக்கு 17 and 17 போட்டிருக்கோம். நியூமரிக்கை இதுல பாத்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு 17 பேப்பர் இருக்குதா, பேத் 2 இருக்கு, அடுத்து ரேஷ் 202. இது எல்லாத்தையும் நீங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா 272. அதனுடைய டோட்டல் 11. 11 என்றால் calf, palm of the hand. இந்த கை தான். இந்த கை எப்படி உங்களுக்கு தெரியுது? உங்களுக்கு தெரியுது இல்லைங்களா? அந்த எழுத்து தான் calf. இந்த calf 1 + 1 = 2 என்றால் மறுபடியும் வீடாக மாறுகிறது. ஒரு மனிதனுடைய கரங்களிலே தேவன் கொடுத்திருக்கிற இந்த வேத சத்தியத்தை அவன் கையாளுவானாக. If the palm of the hand recognize what does the scripture reveal to us, இந்த கைகளினால் வேதத்தை ஆராய்கிற பொழுது, எழுத்தின் வடிவமைப்புகளை ஆராய்கிற பொழுது, இப்ப நான் இந்த அபார் என்கிற வார்த்தைக்கு நான் இவ்வளவு சொல்றேன். இந்த பைபிள்ல எத்தனை வசனம் இருக்குன்னு என்கிட்ட இருக்கு ரெக்கார்டு, எத்தனை அதிகாரம்ங்கிறது இருக்கு ரெக்கார்டு. அதுல சின்ன அதிகாரம் எது, பெரிய அதிகாரம் எதுன்னு இருக்குது. 66 புத்தகங்கள் மொத்தத்துல ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் சேர்த்து. ஓல்டு டெஸ்டமெண்ட்ல 37, 39, நியூ டெஸ்டமெண்ட்ல மொத்தம் 66, 27 புதிய ஏற்பாட்டுல. அப்ப 66 புத்தகங்களை கொண்டிருக்கிற வேதாகமம் எத்தனை வசனங்களை கொண்டிருக்கிறது, எத்தனை வசனங்கள், எத்தனை வார்த்தைகளை ஆல்பபெட்ஸ் கொண்டிருக்குன்னு அவ்வளவுக்குமே வேதம் அர்த்தத்தை கொடுக்கும். பைபிள் வாழ்க்கை என்கிற மொராலிட்டியை அதிகமாய் கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, அது தேவ சாயலாக மனிதன் எப்படி வாழ முடியும் என்பதை கற்றுக் கொடுக்கும். சோ தேவ சாயல் தான் நம்மளை எட்டர்னிட்டி, பரலோகத்தின் மகிமைக்கு நேராக இந்த பூமியிலே வாழ்ந்து பரலோகம் சேருகிற அளவுக்கு நம்மளை அழைத்து. இப்ப அபார் அது கோபத்தை குறித்து சொன்னாலும் இங்கே calf என்கிறதை காண்பிக்கும். நம்முடைய கரங்களிலே if we meditate upon, இந்த எடுத்து நீங்க ஆராய்ந்து பார்க்கிற பொழுது வேதம் உங்களோடு கூட பேசாது. பழுதுபட்டிருக்கிற இந்த இருதயமாகிய இந்த பலகை அழிக்கப்படும், அழித்து சரியானது எழுதப்படும். இப்போ தோரா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்படுகிறது? அந்த தோரா என்கிற வேதம் நமக்கு என்ன கற்றுக்? தோரா என்றால் வார்த்தை. பழைய ஏற்பாட்டின் 5 ஆகமங்களும், ஆதி ஆகமம், யாத்ராகமம், லேவியராகம், எண்ணாகமம், உபாகம், 5 புஸ்தகங்களும் தோரா என்று சொல்வார்கள் எவரே. இந்த தோரா நம்முடைய வழிநெறிகள், நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய பலவீனம், நாம் பெற வேண்டிய பலன், நடைமுறை வாழ்க்கை, ஸ்பிரிச்சுவல் வாழ்க்கை, விழுந்தா எழுந்து கொள்ளுகிற வாழ்க்கை, எதில் விழுந்திருக்கிறோம் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை, இவைகள் எல்லாம் நமக்கு தோரா கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் இந்த தோராவை குறித்து என்ன சொல்கிறார்? வாசிக்க கேட்போம். உபாகம புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடுக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசத்திலே
கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. அருமையான தேவஜனமே, இந்த உபாகமம் 6ஆம் அதிகாரம் 6 பிரிவுகளாக நமக்கு பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் பிரிவு 1 to 9 வரையிலாக நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான காரியங்களை குறித்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. 1 to 6 வரைக்கும் கடைபிடிக்க வேண்டியவைகள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதில் 1 to 9 வரை உண்டான வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கிற பொழுது கடைபிடிக்க கற்றுக்கொள்ள வேண்டியதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கடைபிடிக்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை இதுல ஆரம்பிப்பை அடிக்கிறாரு, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து. பயம்னா ஐயோ அடிச்சிருவாரா, அந்த பயம் இல்லை. அந்த வார்த்தைகள் என்ன சொல்லுதோ அதுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து செயல்படுகிற அனுபவங்கள் இங்கே சொல்லுகிறார். பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே நீ வாழ்நாள் அது எல்லா நாளும் நீடித்திருக்கும். இப்போ பலருக்கு பல வாழ்நாள், சிலர் 50 வயசு கிராசிங், 40 வயசு கிராசிங், 20 வயசு கிராசிங். சோ ஒவ்வொரு ஏஜ் காலகட்டத்தை தாண்டி வந்திருக்கோம். பட் அதன் காலகட்டத்துல நாம் சரியாய் நமக்கு எல்லாம் நடந்திருக்குதா? ஆனா இயற்கையை பாருங்க, ஒரு மரத்தை பாருங்க, ஒரு பூ பூக்கக்கூடிய ஒரு செடியை பாருங்க, கரெக்டான பீரியடுக்கு கரெக்டான நேரத்துக்கு அவைகள் பூக்குது, பிஞ்சு விடுது, காய்க்குது, பழமாகுது, பறிக்கப்படுகிறது. அது எல்லாமே சீரா இருக்கு. ஆண்டவர் சீசனாக வச்சிருக்காரு. மாம்பழத்துக்கு ஒரு சீசன், திராட்சைக்கு ஒரு சீசன், பல சீசன்களை தேவன் வைத்திருக்கிறார். அதன் காலங்களிலே அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீயும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் சரி, உன் குமாரனும் சரி, உன் குமாரத்தையும் சரி, நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ளுகிறதுனாலே உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படியாக. ஏன் அகால மரணம்? ஏன் ஆக்சிடென்ட்? ஏன் தற்கொலை? ஏன் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், திருமணம் நடந்தும் சமாதானமற்ற ஒரு குடும்ப உறவுகள்? ஏன் பிள்ளை பிறக்க வேண்டிய நேரத்துல தள்ளி 3 வருஷம் பொறுத்துதாங்க பிள்ளை பிறந்து என்னன்னு எனக்கு தெரியல. ஏதாவது விதையை நட்டு பாருங்க, 5 வருஷத்துக்கு அப்புறமா முளைக்கிறது. கரெக்டா அதனுடைய டைம் 10 or 15 days மேக்ஸிமம். அது தன் துளிரை விடுகிறது. சில ஆண்டுகள் இந்த பூமி உருவாக்கப்பட்டு மழை பெஞ்சுட்டு தான் இருக்கு, வெயில் அடிச்சுட்டு தான் இருக்கு, வியாதி வருது, வியாதி போகுது, மனுக்குள்ள வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கும் 740 crores ஆஃப் பாப்புலேஷன் நம்ம ஹோல் வேர்ல்டுல. அது அதிகரித்து தான் போகுது, அபிவிருத்தி ஆகிக்கொண்டு தான் போகிறது. ஏன் சட்ட திட்டங்கள்லாம் தேவனுடைய கிரியேஷன் படியாய் அது சரியா இருக்குதே. பட் ஆண்டவர் ஏன் இந்த வேத வசனத்தை தோராவிலே கொடுத்துட்டார்? உபாகம், the book of burden என்று சொல்லக்கூடிய வேதாகமம் இதுல எஸ் ரெவலேட்டட் இட். அதை ஆராய்ந்து பார்ப்பதற்காக அதை தீர்க்க தரிசனமாகவே கொடுத்திருக்கிறாரு. அதை வலியுறுத்தி இருக்கிறார். நம்ம படிச்சோம். அந்த ஹெசட் என்கிற வார்த்தைக்கும் எமெட் என்கிற வார்த்தைக்கும் நம்ம பார்த்தோமா? அதை ரெவலேட் பண்ணியிருக்கிறாரா? நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரா? சாலமோன் ஞானி மூலமாக தன் பிள்ளைகளுக்கு அது விஷ்டமாக புரிந்து கொள்வதாக, அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம கொடுத்திருக்கிறாரா? இதெல்லாம் சாலமோன் ஞானி பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக கொடுத்தார். பட் தேவனோ தோரா என்கிற காலங்களுக்கு அவர் அதை மோசே மூலமாக நமக்கு கொடுத்தார். இங்க வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, உன் வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படியாக. அருமையான தேவஜனமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வாழ்நாள் நீடித்திருக்கிற அனுபவம் என்ன தெரியுமா? வியாதி இருக்காது, வியாகுலம் இருக்காது, சஞ்சலம் இருக்காது, தவிப்பு இருக்காது, கஷ்டம் இருக்காது, பாரம் இருக்காது, போராட்டங்கள் இருக்காது. உன்னுடைய வாழ்நாள் எல்லாம்
கிறிஸ்துவுக்குள் நீடித்திருக்கிற அனுபவம், இவைகளுக்கெல்லாம் விளக்கி இருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை நான் உனக்கு தோராவில் நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். நீ கேட்கலாம், அது என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? இரண்டாவது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்தரித்து போகிற அந்த தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளும் நியமங்களும் இவைகளே. ஏன் முதல் வசனத்துல கொடுத்ததுதான் இரண்டாவது வசனத்துல கொடுத்திருக்காரு? முதல் வசனத்துல கொடுத்திருக்கிறது, இரண்டாவது வசனத்துல ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஒரு கோடிட்டு காமிக்கிறாரு. வேதத்தை வாசித்தா புரியாது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகள். அந்த போதிக்கப்பட வேண்டிய கற்பனைகள் என்ன? நீங்க போதிக்கப்படாத கற்பனைகள் தான் நீங்க கற்றுக்கொள்கிறீங்க. சோ முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனக்கும் ஒரு பெரிய கேப் இருக்கு உங்க மத்தியில. நான் முதல் வசனத்தை சொன்னேன், சாதாரணமா இருக்கிறீங்க. எங்களுக்கு என்ன, நானா கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டா இருக்கிறேன், நான் 50 வயசு ஆண்டியா? திருடி சம்பாதிக்கிற பண வழிகள் இருக்கு, தவறான வழிகள்லயும் பணத்தை சம்பாதிக்கிற வழி இருக்கு. அந்த 2000 ரூபாய் நோட்டுக்கும் ஒரே வேல்யூ தான். ஆனால் வேத ரீதியில பெற்றுக் கொண்டிருக்கிற ஓம் பணமும் அந்த 2000 ரூபாய் வேல்யூ தான். ஆனால் வழிமுறைகளினாலே நீ பெற்றிருக்கிற அந்த ஆசீர்வாதம் கற்பனைகளின்படி இல்லைன்னா அது உன் குடும்பத்துல சாபமாக சேர்த்து வைக்கப்படும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இரண்டாவது விஷயம். அருமையான தேவ ஜனமே, look into the Torah. ஆகமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற 5 ஆகமங்களை புரிதலோடு கூட ஞானத்தோடு கூட நீ செயல்படுவாயானால் இரண்டாவது வசனம் உன் வாழ்க்கையில நடக்குமே. ஆனால் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை நான் அறிந்திருக்கிறேன், அவரை எனக்கு நல்லா தெரியும், அவர் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லுகிற கிறிஸ்தவனும் கூட, மத தலைவராக போதிக்கப்படக்கூடிய ஸ்தானத்தில் இருக்கிறவர்களும் கூட கற்பனைகளுடைய வல்லமையை பெறாதபடிக்கு, கற்பனையின் சாயலை தெரியாதபடிக்கு, கற்பனை என்பது ஒரு சாதாரண வார்த்தையாக சாராம்சம் என்று சொல்லி அதை கற்றுக் கொடுக்கிறவர்களாக தான் இன்னைக்கு உலகம் போய்கொண்டிருக்கிறது. கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு தாண்டி இந்த 21வது வருடத்துக்குள்ள நாம போய்கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளை கூப்பிட்டு நியாயப்பிரமாணம் எத்தனை என்று கேட்டு பாருங்களேன். உங்க பக்கத்துல வேற ஏதாவது திருச்சபைக்கு போறவனை கூப்பிட்டு கேட்டு பாருங்களேன், அவன் இதை சொல்லுவானா? இதுதான் டோட்டல் நியாயப்பிரமாணம். நியாயப்பிரமாணம் 613. இதுல செய்யக்கூடியவது do, 248 செய்ய வேண்டியது do not 365. ஒரு விசுவாசியை கூப்பிட்டு கேளுங்க. அருமையான தேவ ஜனமே, we have to differentiate what type of Christian I am. நான் எப்படிப்பட்ட கிறிஸ்தவன் என்பதை மற்றவர்களுக்கு வேறுபடுத்தப்பட்டு மாறுபடுத்தப்பட்டு நீ இருப்பாயானால் you are in the starting stage and the image of the Lord Jesus Christ. அவைகளை பெறாதபடிக்கு நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி மாறுதட்டுகிற கிறிஸ்தவன் அல்ல. தேவனுக்கு முன்பாக அவன் மாய்மாலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவன் தான் வேதம் சொல்லுகிறது. I don't define, the verse second defines it. இங்கே முதலாவது வசனம் பொதுவாக எல்லாருக்காக கொடுக்கப்படுகிற வேத வசனமாக இருக்குது. அது சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தையும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொள்ளுகிறதுனாலே உன் வாய்ஸ் நாட்கள் நீடிக்கும் என்று it is a program given to the Christians. It is not a real decision or conclusion or the real determination. God just makes a process to an individual. ஒரு தனி மனிதனுக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தையாக இருக்கிறதே தவிர இருந்தா இதை செய்யுங்க அதுதான். ஆனால் இரண்டாவது வசனம், the program becomes as a perfect determination, ஒரு புதிய ஒரு மகிமையின் தீர்மானமாக மாறுகிறது. அததான் எமெட் என்கிற வார்த்தையில நம்ம பார்த்தோம். what is that? the right thing.
the truthfulness, the sureness, the reliability, the stability, the continuous of the testimony of judgment or of the divine instruction, truth as the body of ethical or religious knowledge, or it is called as a true doctrine என்று சொல்லி எமிட் என்கிற ஒரு எபிரேய பதத்தின் மூலமாக கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகக்கூடாது, இருதய பலகையில் எழுதியிருக்கும் சொல்றாரு. இருதயத்தில் இருக்குமானால் ஒவ்வொரு மூச்சு ஏற்ற இறக்கத்தையும் அது உனக்குள்ளது வெளிப்படுத்தும். It will emit from you. Emit என்றால் வெளிச்சம் உள்ளது காண்பிக்கப்படும். அதனால தான் உன்னை பார்த்து சொன்னார், நீ உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறாய். அருமையான தேவ ஜனமே, இந்த தோராவிலே இந்த 6ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்கிறது, முதல்ல நீ உன் தேவனாய கர்த்தருக்கு ஒருமையை காண்பித்தது. இப்ப 2வது வசனம் சொல்கிறது நீங்கள். It is for the total generations. ஆண்டவர் சொல்கிறார், எவ்வளவாய் வேதத்தின் ஒவ்வொரு வார்த்தைகளை ஆராய நீ கற்றுக்கிறீர்களோ, உன் நாடி நரம்புகள் 248 கோட்டம் பாரு. உன்னுடைய கணுக்களுடைய எண்ணிக்கை எல்லாம் ஒரு கண்ணு. உன் பவர் இது வேலை செய்யலாம், இந்த வேலை இது வேலை செய்யாது. இந்த மணிக்கட்டு வேலை செய்யலாம், இப்படிதான் இருக்கும். எத்தனையோ பேருக்கு கை இப்படி போய் மடங்கின கை அவ்வளவுதான். ஷாக்கில் எலக்ட்ரிக் ஷாக்கில் இப்படி ஆனது அவ்வளவுதான். பார்த்துருக்கேன். இந்த கையுக்கும் ஆயுசு, இந்த கையுக்கும் ஜீவன் இருக்கு. சுகர் இறங்கி காலில் போயிடுச்சுன்னா கலர் மாறிடும். சுகர்ல கால் பார்த்தீங்கன்னா கலர் மாறிடும். அப்போ அங்க என்ன இருக்கு? ஜீவனே. அந்த காலுடைய ஆயுசு நாட்கள் குறைஞ்சு போச்சு. இங்கே முதல் வசனத்துல அவருடைய பிரகடனம் வேற மாதிரி இருக்கு. 2வது வசனத்தை அவர் எதிர்பார்க்கிற பிரகடனம் பார்த்தாங்க. சொல்லுகிறது, நீங்கள் சுதந்தரிக்க போகிற, இன்னும் போகல, கட்டளையை கற்றுக் கொடுத்த தேவன் அவர் ஒரு நம்பிக்கையோடு கூட உங்கள்கிட்ட பேசுறாரு. நீங்கள் சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்திலே கை கொள்ளுவதற்காக ஐஷோத வே. ஏசி யாரையும் காமிக்கல, அவன் சத்தியா, இவன் ஜீவன், இவன் வழி யாரையும் கற்றுக் கொடுக்கல. அவர் தண்ணியை தான் காமிச்சார். ஏன்னா இன்னொருத்தனை காமிச்சு சொல்லக்கூடியவர் நம் தேவன். இப்ப அவரே தான் தோராவாக வெளிப்படுத்துற. அவர் சொல்ற, I am the life, I am the truth and I am the way for you அப்படின்றார். ஆமென். No alternate. ஒரே வழி. அவர் ஜீவன் உங்க கையில இருந்தா வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சுதந்தரிக்க போகிற அந்த தேசத்திலே கை கொள்ளுவதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி, போதிக்க கூடாதது ஒண்ணு இருக்கு, அதை புடிச்சுக்காதீங்க. போதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியமங்களையும் இவைகளே என்று பின்பாயிண்ட் பண்றார், வேற இல்லை. வாசிக்கும் தொடர்ந்து 3வது வசனம். இஸ்ரவேலிலே நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. இப்ப சொல்றாரு, நான் உன்னை கொண்டு போய் சேர்க்கிற இடம் மிக பிரமாதமான இடம். அது பாலும் தேனும் ஓடுறதுன்னு இதுக்கு நினைச்சிடாதீங்க. அது என்ன தேசங்க? அதுதான், இது கிடையாது. தேவனுடைய வார்த்தைகள் இருக்கிற அந்த இடம், என்னுடைய ப்ரொபோசல் அது. 2வது வசனத்துல பாத்தீங்களா, அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் சுதந்திரிக்க போகிற அந்த தேசத்திலே கை கொள்ளுவதற்கு உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் தேவனாகிய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியமங்களும் அந்த பாலும் தேனும் ஓடுற தேசத்துல இருக்கு. சொல்லுமா? புரிஞ்சவங்க? எனக்கு தெரிஞ்சது நிறைய பேர் புரிஞ்சதா தெரியல. தனிநபர் அழைத்தவர் ஒரு கூட்டத்தை சொல்லி, இப்ப நீ ஒரு இடத்துக்கு போற, அங்க பாலும் இருக்கு தேனும் இருக்கு, அந்த தேசத்துக்கு ஒண்ணு அனுப்புற. அந்த தேசம் எங்க இருக்கு? 2வது வசனத்தின்படியாக கற்பனைகளும் நியமங்களையும் நாங்க உனக்கு அங்க வச்சிருக்கிறேன். சாப்பிட சொல்லுவான், வாங்க தேனும் பாலும் இருக்கு. உண்மைதான் இருக்கு. அதுக்குன்னு போறோம், அதை சொல்ல தெரியுமா? 2வது வசனத்துல சொன்னாரு, the special call, the special identified, the specially noted people. விளங்குதா? எத்தனை பேருக்கு?
ரொம்ப விசேஷமான வார்த்தை. அதான் சொல்றேன், இது எடுத்து என்னுடைய ஆயுள் பூரா நான் பேசுறதா இருந்தா கூட இந்த பாடம் எல்லாம் முடிக்க முடியுமான்னு தெரியல. பல லட்சக்கணக்கான பொக்கிஷம் உள்ளே இருக்கு. அது எபிரேயத்துல உள்ள போக 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 இந்த இடத்த விட்டு நகரம் இல்லை. எவ்ரி வேர்டு இட் ஹாஸ் இட்ஸ் இண்டிவிஜுவல் பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. நிறைய வார்த்தைக்கு பயங்கர மயிரன்னு சொன்னீங்கன்னா என்ன ஆயிடுது? ஒருத்தருக்கு வார்த்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குதா இல்லையா? மயிருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா இல்லைங்களா? வேத வார்த்தைக்கு இருக்குமா? ஒரு உண்மையான ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலுமே அவ்வளவு பவர் இருந்தா சத்தியம் உள்ள வார்த்தை எப்படியா இருக்கும்? இப்போ 2வது வசனத்துல தான் 3வது வசனத்தினுடைய பவர் அங்கதான் இருக்கு. இவன் நினைச்சு நான் இதை வாசனையா வந்தா பாருங்க, ஃபர்ஸ்ட் செகண்டும் இப்போ ரொம்ப எனக்கு புரியுது. 3வது வசனம் சாப்பிடலாம் போல, காணாம போனா நல்ல தேன் இருக்குது போல. இப்ப இந்த வேத வசனத்தை வாசினா சொல்றா அங்க போனா நல்ல ஆகாரம் இருக்கும் போல. ஏன்னா முதல் 2 வசனம் அவருக்கு ஏறல, அதுல என்ன சாப்பாட்டை பற்றி போட்டிருந்தா. ஆனா 2வது வசனம் என்னத்தை பத்தி போட்டிருக்குது? 3வது வசனம் என்னத்தை பத்தி போட்டிருக்கு? இஸ்ரவேலே, நீ நன்றாய் இருப்பதற்கு உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கு அவைகளை செவி கொடுத்து அவைகள் இப்படி செய்ய சமாதானமாயிரு. ஏங்க, வெறும் பாலையும் தேனையும் சாப்பிட்டா நல்லா இருக்க முடியுமா? ஆராய்ந்து பார்த்தாதான் தெரியுது, தேவனுடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் தான் பாலும் தேனும் என்று நீ எடுத்துக்கொள்ளுகிற அண்டர்ஸ்டாண்டிங். எமெட் என்கிற வார்த்தை, எமெட் என்ற வார்த்தை அது கொடுக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வேற. ஹெசட் என்கிற எபிரேய வார்த்தை அது கொடுக்கிற பதம் அது வேற. ஆனா ரெண்டுமே அது அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் பத்தி தான் சொல்லுது. அது ரெண்டுமே நமக்கு தேத் என்கிற வடிவமைப்புள்ள அந்த வினாவை பற்றி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பட் ஹெசட் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் தி வேர்ட் எமெட். புரிந்து கொள்ளுகிறதுடைய ஆழத்தின் தன்மையை சொல்லுவதுதான் சத்தியம். வேதத்தினுடைய ஒரு அஃபெக்ஷனேட்டை சொல்லி கொடுக்கிறதா ஹெசட். சோ உள்ளன்போடு கூட நீ எடுக்கக்கூடிய அந்த வேத வார்த்தை அது என்னவாக மாறுது? ஞானமும் புரிந்து கொள்ளுதலுமாக மாறுது. சோ ஹெசட் என்கிற அந்த வார்த்தை நீங்க சரியா எடுக்கலைன்னா it will never lead to a real wisdom or a real understanding. இப்போ வேதம் அப்படிதான் தவறான முறையிலே நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பாலும் தேனும் ஓட்டவன் என்ன நினைச்சுக்கிறான்? நல்ல ஆகாரத்தை சொல்லுகிறார் என்று. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பாலும் தேனும் கிருபையையும் சத்தியத்தையும் விளக்குகிறது. இதை புரிந்து கொள்ளாதவன் ஒரு ஜெனரல் வாழ்க்கையில வழுக்கி விழுந்தது போல, ஒரு வியாபாரத்தில் வழுக்கி விழுந்தது போல, ஒரு குடும்ப வாழ்விலே திருமணம் ஆகி பிரிக்கப்பட்டிருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையை போல, அல்ல பேருக்கு படிச்சுட்டு இருப்போம். காலேஜ் பெருசுதான், ஆனா படித்து அந்த காலேஜ்ல முடிக்கப்படும். காலேஜுக்கு போக மாட்டான், அட்டெண்டன்ஸ் இருக்காது. ஆனா தம்பி எங்கப்பா படிக்கிற? இப்படிப்பட்ட ஒரு காலேஜ் சொல்லும் போது அந்த காலேஜ் எப்படி பெஸ்ட் ஆச்சே. ஆனா பெஸ்ட்ல அவனால நிக்க முடியுதா? நீ யாரு? உங்க பேர் என்ன? ஒரு கிறிஸ்தவ பேரு. ஐயோ கிறிஸ்டினா, நீங்க கிறிஸ்தவர்களா ரொம்ப தி பெஸ்ட். ஆனா அவர் யாரா இருப்பாரு? தி வொர்ஸ்ட் பீப்பிள். ஏன்? வேதத்தின் சாயலை சரியான முறையிலே புரிந்து கொள்ளாத ஒரு அனுபவம். சோ தோரா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்கிற கேள்வி ஞானம் உனக்குள்ள எவ்வளவாய் அது உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ, you will receive the answer from it. அதற்குண்டான பதில நீங்க பெற்றுக்கொண்டே இருக்க. பாட்டு இருக்குதானா? கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது என்று. அது மேல வேண்டாம், பெருசா சொல்றாங்க. அருமையான தேவை ஜனமே, ஒரு வார்த்தை ஏன், எதற்கு, எப்பொழுது, என்னைக்கு? என்னைக்கோ 6000 ஆண்டுகளுக்கு
எழுதப்பட்ட வேத புஸ்தகம். 3000 ஆண்டுகள் ஆட்சி வேதத்தை எழுதி முடிக்க. கிட்டத்தட்ட பலவிதமான ஆட்கள் இதில் தொடர்பு உள்ளவராக இருக்காங்க. 1600 கேரக்டர்ஸ் உள்ள 1600 குணாதிசயங்கள் உள்ள கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த உண்மையும் மறைக்கப்படல. ஆண்டவருக்கு பார்த்தாரு. அப்பமே 3000 பேர் க்ளோஸ், 3000 பேர் மொத்தமா க்ளோஸ். ஒண்ணுமில்ல, 3 மாசத்துல வந்துட்டாங்க. எங்க வந்தாங்க? சீனாய் மலை. 3 monthsல தேவன் செய்த அற்புதத்தை அப்படியே மறந்து போட்டாங்க. பார்த்தாரு, இவனுங்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் காணான் தேசத்துக்கு வந்து இங்கவே போட்டு 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 சத்தியத்தை கொடுக்கணும். 40 ஆண்டுகள் கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு, கற்றுக் கொடுத்தாரு.